ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கிறதோ, நீ மனசுடைஞ்சு போகும்போதெல்லாம் உன்னை தட்டி கொடுக்கிறதோ, நீ தன்னந்தனியே யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு நீயே அழுதுகிட்டு ஆறுதல் சொல்லும் போதும் உன்னோட கண்ணீரை துடைக்கிறதும் உன் அப்பா, உன் சாயப்பா நான் இருக்கேன், கவலைப்படாத. உன்னோட சாய் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. என்னோட அன்பு செல்லமே, நானாகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என்னோட செல்லமே, உன் அருகில் நான் இருக்கேங்கிறத கவனிக்காம எங்கெங்கேயோ போய் என்னை தேடிக்கிட்டு இருக்க. முதல்ல என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்குள்ள தான் இருக்கேங்கிறத நம்பு. உன்னோட வாழ்வின் எல்லை வர உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்தி வழி துணையா உனக்கு வர நான் இருக்கேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அதை அப்படியே ஏற்றுக்க. இப்படி தான் இருக்க வேணும்னு நீ யாரிடத்துலையும் எதிர்பார்க்காத, கட்டளையும் போடாத. நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி இருந்துக்க. உன்னை நீ உயர்த்திக்க. மனசுல எந்த பாரமும் வேண்டாம். தினமும் புதுசு புதுசா சிந்தனை செய். உனக்கு நான் நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கேன். உன்னோட சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதுக்கு தக்கபடி உன்னோட செயலை நீ செய்யணும்னு ஆசைப்பட்ட செயலை வேகமாக செய்து முடி. நீ செய்ய நினைக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம்னு செய்யாம இருந்தா உனக்கு பின்னாடி வந்தவங்க நீ யோசிச்சத செஞ்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கு வளர்பிற சதுர்த்தி. சிவமைந்தன் விநாயகரை வணங்கிட்டு நீ எந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதை செய்ய ஆரம்பி. அந்த வேலையை நம்மால தொடர்ந்து கொண்டு போக முடியுமான்னு நீ யோசிக்க வேண்டாம். ஏன்னா இதுவரைக்கும் நீ செஞ்சது எல்லாம் நீ இல்லை, நான் தான். நாங்கிற அகந்தையை விட்டு வெளியில வா. நீ தொடர்ந்து உன்னோட செயலை செய். நான் அதை சிறப்பாக முடிச்சு உனக்கு வெற்றியை தரேன். 4 4 4 4 என்ற பிரபஞ்ச விதி என்ன தொட்ட உனக்கு நீ செய்ய போற செயலால, நீ செஞ்சுக்கிட்டு இருக்க செயலால ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. அது உன்னோட வாழ்க்கையை மாற்ற போகுது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.